ஸோ என்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி வந்து நம்ம எப்போவுமே அதாவது 24 மணி நேரமும் எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். உண்மையாக சொல்லப்போனால் 24 மணி நேரமும் பாசிட்டிவாக இருந்து எப்போவுமே பாசிட்டிவ் 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 அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்லணும்னா, ஏன்னா அஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு நார்மல் ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வந்து நிறைய விதமான தாட்ஸ் வரும். அது சில சமயத்தில் தப்பான நெகட்டிவ் தாட்ஸாகவும் வரலாம், சம்டைம்ஸ் பாசிட்டிவாகவும் வரலாம். அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய யோசிக்கும்போது அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு நடக்கும். ஏன்னா அதோடைய சக்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதோடைய பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பாசிட்டிவ் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வர வைப்போம். ஆனால் டக்குன்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஒரே ஒன்று வந்தால் கூட நம்ம வந்து உடனே நம்ம பாடி வந்து உடனே ஸ்விட்ச் ஆகிடும் நெகட்டிவ்க்கே. பாசிட்டிவ் நம்ம எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணியிருந்தா கூட ஒரு தடவை நெகட்டிவ் தாட் திங்க் பண்ணி பாருங்கள், உடனே நம்மளுக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம மைண்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக அதுக்கு பதில் நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கலாம். ரொம்ப நல்லதும் யோசிக்க வேண்டாம், ரொம்ப கெடுதலும் யோசிக்க வேண்டாம், நடுவில் இருந்து பாருங்கள். மேபி உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறது எனக்கும் அது கஷ்டமான விஷயம், உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்.